السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அஃதாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு எப்பொழுதெல்லாம் மனித சமுதாயம் அல்லாஹ்வை நோக்கி இல்லாமல் பொடுப்போக்காக இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஒரு எச்சரிக்கையை தருவான். மனிதனுடைய மறுமை வாழ்க்கையை சில நிகழ்வுகள் மூலமாக அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துவான். அப்படி ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய செய்திகளிலே மனிதனுக்கான படிப்பனையாக வைத்திருக்கிறது எல்லோரும் அடையக்கூடிய மௌத், மரணம். அல்லதி ஜஅலல், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும். சூரத்துல் தபாரக்ல, சூரத்துல் முல்க்ல வருகிறது. மௌத்தையும் படைத்தான், ஹயாத்தையும் படைத்தான். எதற்கு படைத்தான்? உங்களை சோதிப்பதற்காக படைக்கிறான். மௌத்தும் இருக்கிறது, ஹயாத்தும் இருக்கிறது. மனிதன் அந்த மௌத்தை விட்டு விரண்டு ஓட முயற்சி செய்கிறான். தெரியும், எல்லா மனிதனுக்கும் தெரியும் நாம் ஒரு நாள் மரணிக்க போகிறோம் என்று. ஆனால் அந்த மௌத்தை விட்டு எப்படியாவது தப்பிக்கலாம் அல்லது காலம் தாழ்த்தலாம் என்று மனிதன் என்கிறான். பிரபல்யமாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஜும்ஆவிலே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நபியே நீங்கள் கூறுங்கள், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் மௌத்தை விட்டு விரண்டு ஓடுகிறீர்கள், ஃபஇன்னஹு முலாகீக்கும், உங்களை அந்த மௌத் நிச்சயமாக வந்து சந்தித்தே தீரும். மௌத்தை சந்திக்க முடியாத மனிதன் இல்லை. அதுவும் எந்த இடத்தில் இருந்தாலும், எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களை மௌத் வந்து சேரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜ் முஷையதா, நல்லா கடினமான திடகாத்திரமான ஒரு கட்டிடத்திலே நீங்கள் மாளிகையில் இருந்தாலும் உங்களுக்கு மௌத் வந்து சேரும் என்று ரப்புல் ஆலமீன் மௌத்தை குறித்து பல்வேறு செய்திகள் நமக்கு திருக்குர்ஆன் சொல்கிறது. அந்த மௌத் ஒருவருக்கு எப்பொழுது வேண்டுமென்றாலும் வரலாம். தொழுகையில் இருக்கும் பொழுதும் வரலாம், கல்லாவில் இருக்கும் பொழுதும் வரலாம், தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் வரலாம்,
பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் வரலாம், விளையாடி கொண்டிருக்கும் பொழுதும் வரலாம். ஒரு மனிதனுடைய மவுத் எந்த நேரத்தில் வரும் என்பதை அல்லாஹ்வே நன்கறிந்தவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இதா அம்சைத ஃபலா தன்தலிரி ஸபாஹ், மாலையை நீங்கள் அடைந்து விட்டால் பகலை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். பகலை நீங்கள் அடைந்து விட்டால் மாலையை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இன்றைக்கு காலை நாம் ஹயாத்துடன் இருக்கிறோம் என்றால் மாலை நேரத்தில் நாம் ஹயாத்துடன் இருப்போம் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் மவுத் ஒருவரை எந்த நேரத்திலும் வரும். திடீர் மரணங்கள், திடீரென்று மரணங்களும் வரும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர் மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஏனென்றால் திடீர் மரண ஆபத்தானது. 7 வகையான மவுத்தை விட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். இஸ்தஆத மின் சபஇ மௌதாத், 7 வகையான மரணங்கள். அதுல முதல் விஷயம் மவுத்துல் ஃபுஜா, திடீர் மரணம். பாம்பு கடியின் மூலமாக ஏற்படக்கூடிய மரணம், வன விலங்குகள் கடித்து ஏற்படக்கூடிய மரணம், எரிந்து போகுவது, மூழ்கி போவது, நாம் ஒரு பொருளின் மீது மோதியோ அல்லது நம் மீது ஒரு பொருள் மோதியோ ஏற்படக்கூடிய மரணம், போரிலே புறமுதுகிட்டு ஓடக்கூடிய மரணம். இப்படி 7 வகையான மரணத்தை விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அதில் முதல் விஷயம், முதல் மரணம் மவுத்துல் ஃபுஜா, திடீர் மரணம். திடீர் மரணத்தை விட்டு தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்றால் அந்த விஷயத்திலே நமக்கு ஒரு கவனம் அவசியம். காரணம், திடீர் மரணம் அவ்வளவு சரியானது அல்ல, அவ்வளவு நல்லது அல்ல. திடீர் மரணத்திற்கு சில நேரங்களிலே களிமா சொல்ல முடியாத வாய்ப்புகள் ஏற்படுகிறது. பாவம் மன்னிப்பு கேட்காமலே மவுத் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. எனவே பாவம் மன்னிப்பு இல்லாமலும் களிமா இல்லாமலும் திடீரென்று ஏற்படக்கூடிய மரணம் ஏற்படலாம் என்பதனால் அதை விட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். திடீர் மரணங்கள் நிறைய வகையான மரணங்கள் இருக்கிறது. இயற்கையாக ஏற்படக்கூடிய மரணமும் இருக்கிறது, இயற்கையின் மூலமாகவும் ஏற்படக்கூடிய மரணங்கள் இருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்திலே, அதுவும் உமர் ரலியல்லாஹு காலத்திலே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அவனுடைய விஷயத்திலே அவன் மிகைத்தவன் என்று திருக்குர்ஆனிலே சொல்கிறான். கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்டோர் ஷாம் தேசத்திலே காலாராவினுடைய நோயினால் மரணம். மூத்த சஹாபாக்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் மரணம். இப்படி கொத்து கொத்தாக மரணங்களும் ஏற்படும், பேரபாயங்களும் ஏற்படும். நிலநடுக்கங்கள் மூலமாக, சுனாமியின் மூலமாக, கொள்ளை நோயின் மூலமாக, இப்படி பல்வேறு பேரபாயங்கள் எல்லாம் ரப்புல் ஆலமீன் இந்த துனியாவிலே நடத்தி காட்டியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மறுமையின் அடையாளம் 3. ஒன்று, கல்வி உயர்த்தப்படும், கல்வியாளர்கள் இல்மு உயர்த்தப்படும், அதாவது உலமாக்கள் மரணிப்பார்கள். 2வது, நிலநடுக்கங்களும் பூகம்பங்களும் அதிகமாக ஆகும். 3வது, காலம் சுருங்கும். கிட்டத்தட்ட இந்த 3ம் அதிகமாக இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காலத்தினுடைய சுருக்கம், கடந்த நோன்பை இப்பதான் நான் கடந்தது போன்று இருக்கிறது. நோன்பு முடிந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகியது. பக்ரீத் இப்பொழுதுதான் கடந்ததை போன்று இருக்கிறது, 1 மாதம் கடந்தது. இப்படி நொடிகளை போன்று மணி நேரங்களும் மாதங்களும் நாட்களும் நம்மளை நகர்ந்து கொண்டே செல்கிறது. இது மறுமையினுடைய அடையாளம். இன்னொன்று சொல்லியிருக்கிறார்கள், நிலநடுக்கங்களும் பூகம்பமும். அன்பானவர்களே, இது ரசூலுல்லாஹுடைய அத்தாட்சி. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிலநடுக்கம் ஏற்படலை. ஆனால் கியாமத் நாளுடைய அறிகுறி சொல்றாங்க நிலநடுக்கம் ஏற்படும் என்று. இப்போ இதற்கு அப்புறம் ஏற்படக்கூடிய ஒரு செய்தியை முன்பே சொல்கிறார்கள். ஹிஜ்ரி 20 உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே முதலாக
நிலநடுக்கம் ஏற்படுகிறது. முதல்ல ஏற்பட்ட நிலநடுக்கம் அதுதான். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல ஏறி நின்று சொல்றாங்க, இதெல்லாம் மக்களுடைய காரணத்தினால் தான் ஏற்படுகிறது. மீண்டும் இது ஒரு முறை இதே போன்று நிலநடுக்கம் ஏற்பட்டால் உங்களுடைய ஊரை விட்டு நான் சென்று விடுவேன். காரணம் பாவத்தினால் தான் இது ஏற்படுகிறது என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த திடீர் மரணங்கள் பெருகிவிட்டது. பேராபத்துகள், பேரபாயங்கள் எல்லாம் பெருகிவிட்டது. செய்தித்தாள்களிலும் செய்திகளிலும் நாம் பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாமே அதிகமான செய்தியாக இருக்கிறது மரணங்கள். கடந்த வாரத்திலே நாம் பார்த்திருப்போம் வெனிசுலாவிலே ஏற்பட்ட நிலநடுக்கம். வெனிசுலாவிலே ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக தொடர்படியாக அடுத்தடுத்த நிமிடங்களிலே 2 நிலநடுக்கம் ஏற்பட்டதனுடைய விளைவு சுமார் இன்றைக்கு வரை உள்ள தேதியின் அடிப்படையிலே 2000க்கும் மேற்பட்டோர் மரணம், 11,000க்கும் மேற்பட்டோர் காயம், இன்னும் பல ஆயிரம் மக்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நடந்து கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேல ஆச்சு. இன்னும் நிறைய பேர்கள் காணும். இடிபாடுக்கு மத்தியிலே, கட்டிடங்களுக்கு மத்தியிலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பல்லாயிரம் மக்கள். இப்படி ஒரு பக்கம் திடீரென்று மரணங்களை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலும் நாம் பார்க்கிறோம். அமோனியாவில் ஏற்பட்ட மரணம். நம்முடைய திடீர் என்று உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் நம்முடன் இஷா தொழுது விட்டு செல்கிறார்கள், ஃபஜ்ரிலே செய்தி வருகிறது மவுத் என்று. இப்படி மரணம் யாருக்கு எந்த நேரத்திலே எந்த ரூபத்திலே வருகிறது என்பதை ஒரு மனிதன் அறிய முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே பல இடங்களில் சொல்கிறான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். அல்லாஹ் அவனுடைய காரியத்திலே அவன் மிகைத்தவன், மக்கள் அதை அறிய மாட்டார்கள். மவுத் எப்படியோ வரும், ஏதோ ஒரு ரூபத்தில் வரும், ஏதோ ஒரு நேரத்தில் வரும். எவ்வளவு முயற்சி செய்தாலும், அதை விட்டு தடுக்க நினைத்தாலும், அல்லது காலத்தை தாழ்த்த நினைத்தாலும் மவுத் வந்தே தீரும். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். அதிகமான மக்கள் அதை அறிவதில்லை என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. மவுத்து வந்துவிட்டால் ஒரு நிமிடம், ஒரு நொடியை கூட நம்மால் பிற்படுத்த முடியாது. வைதா ஜா அஜலுஹும், ஒருவருடைய தவணை வந்துவிட்டால் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரே ஒரு நொடி கூட பின்னாடியும் போகாது, முன்னாடியும் வராது. நமக்கு குறித்த தேதியிலே, குறித்த நொடியிலே நம்முடைய மவுத் வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் அவருடைய துஆவிலே இப்படி இருந்தது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமத்திக். யா அல்லாஹ், நீ கொடுத்திருக்கின்ற அந்த நிஅமத் எங்களை விட்டு நீங்குவதை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வ தஹ்வீலுல் ஆஃபியத்திக், நீ கொடுத்திருக்கின்ற அந்த ஆஃபியத் ஆரோக்கியம் மாறுவதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வ ஃபுஜாஅத்தி நிஅமத்திக் நிக்மத்திக், திடீரென்று ஏற்படக்கூடிய முசீபத். வ ஜமீஇ சஹத்திக், உன்னுடைய அனைத்து கோபங்கள். இதை 4 விட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மரணங்கள் சில காலங்கள் எல்லாம் இருந்தது. மவுத் என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறிகுறியை விட்டு நமக்கு தரும். 60 வயது கடந்து விட்டால் படுத்த படுக்கையில் இருக்கக்கூடியவர், கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டவர், இவருக்கு தான் மவுத்து வரும் அப்படின்ற மாதிரி ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு அப்படியெல்லாம் அல்ல. வாலிபர்களுக்கு வருகிறது, குழந்தைகளுக்கு வருகிறது, நாம் எதிர்பாராத நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வருகிறது. அதிகமாக இருக்கக்கூடிய ஹார்ட் அட்டாக், இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமாகிவிட்டது. குறிப்பாக வாலிபர்கள், இளைஞர்கள், அவர்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இது போன்ற பல்வேறு மரணங்களை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, அதிலிருந்து படிப்பினை என்ன? எல்லா விஷயங்களும் ரப்புல் ஆலமீன் நிகழ்த்துவது ஒரு காரணத்திற்காக. நாம் 1008 காரணங்களை சொல்லலாம். நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன, ஆய்வு செய்யலாம். அமோனியாவில் ஏற்பட்ட மரணத்தினுடைய காரணம் என்ன, ஆய்வு செய்யலாம். இது அறிவியல் சார்ந்தது, புவியியல் சார்ந்தது. ஆனால் ஆன்மீகம் சார்ந்த ஒரு பார்வை ஒரு முஸ்லிமுக்கு அவசியம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஹுதைபியாவுடைய நேரத்திலே
ஒரு பிரச்சனை வருகிறது, கடுமையான மழை. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சிலர் முஸ்லீமாகி இருக்கிறார்கள், சிலர் முஸ்லீம்களை விட்டு விலகி இருக்கிறார்கள், சிலர் இஸ்லாத்தை அல்லாஹ்வை நம்பினார்கள், சிலர் அல்லாஹ்வை நம்பவில்லை, யாருன்னு உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது மழை வந்ததனுடைய காரணத்தை சிலர் இப்படி விளக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் மழை வந்தது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் ஏற்பட்டது என்று சொன்னவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள். இந்த நட்சத்திரமெல்லாம் இங்கே இருந்ததினால், இந்த சகுனம் இப்படி இருந்ததினால் மழை பொழிந்தது என்று சொன்னவர்கள் எல்லாம் ஈமானை விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் அதில் உள்ள படிப்பினை என்ன என்பதை சஹாபாக்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். இது போன்ற நிலநடுக்கங்கள், திடீர் மரணங்கள், திடீர் முசீபத்துகள், நம்முடைய உறவினர்கள் இழப்புகள், இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நாளை நீயும் அதே வரிசையில் இருக்கிறாய். அந்த வரிசையில் நாம் தூரத்தில் இருக்கிறோமா அல்லது அடுத்து நாமா என்பதை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும்? அன்பானவர்களே, ஒரு முஸ்லிம் இதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். காரணம், மற்றவர்களுக்கு அவருடைய மறுமை சார்ந்த நம்பிக்கை என்பது பல்வேறு கருத்து வேறுபாடுகளுக்கு உட்பட்டு இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும், நிச்சயம் மரணம் வரும் என்றும் தெரியும். இந்த துனியா ஒரு தற்காலிக உலகம் என்றும் தெரியும். மறுமையினுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்றும் தெரியும். அந்த மறுமையினுடைய வாழ்க்கைக்கான ஒரு தேர்வு, ஒரு சோதனை தான் இந்த துனியா என்றும் தெரியும். இப்படி எல்லாம் தெரிந்த ஒரு முஸ்லிம் மறுமையினுடைய தயாரிப்பு இல்லாமல் மௌத்தாகிறான் என்றால் அது துரதிர்ஷ்டவசம் என்று சொல்வதிலே மிகையல்ல. ஒரு முஸ்லிமுக்கு ஏற்பட்ட கை சேதம் என்று சொல்வதிலே மிகையல்ல. எனவே ஏற்படக்கூடிய மரணம், அந்த மரணம் எப்படி நமக்கு நிகழ வேண்டும், அந்த மரணத்துடைய நேரத்தை நாம் எப்படி இருக்க வேண்டும்? உலகம் முழுவதும் ஜும்மாவுடைய குத்துபாவிலே இந்த ஒரு வசனத்தை ஓதுவார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மௌத்தாக வேண்டாம். மௌத்தாகக்கூடிய நேரத்திலே ஈமான் இருக்க வேண்டும். ஹதீஸ்களிலே வருகிறது, காலம் முழுவதும் நன்மையை செய்கிறார், ஆனால் மௌத்துக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அல்லாஹ்விற்கு பிடிக்காத சில சொற்களையோ செயல்களையோ செய்வதன் மூலமாக நரகத்திற்கு சென்றவர்கள் உண்டு. காலம் முழுவதும் பாவம் செய்தவர்கள் மௌத்துக்கு சில காலங்களுக்கு முன்பு அல்லாஹ்விற்கு பிடித்த ஏதோ ஒரு அமலையோ அல்லது கலிமாவின் மூலமாகவோ சுவனத்துக்கு சென்றவர்களும் உண்டு. எனவே கடைசி நிலைமை எப்படி இருக்கிறது? ஒரு முஸ்லிமுடைய கடைசி நிலையை வைத்துதான் அவனுடைய மறுமை வாழ்க்கை சுவனமா நரகமா என்பதை முடிவு செய்கிறது. அப்போ அந்த கடைசி நிலைமை எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது என்ற பட்சத்திலே ஒவ்வொரு நொடியும் நம்முடைய கடைசி நிலைமையாக நாம் கருத வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும். முதல் செய்தி பாவங்களை விட்டு விலகி இருத்தல். பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். காரணம், பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஒருவர் மரணிக்கின்றால் என்றால் பெரிய முசீபத். எனவே பாவங்களை விட்டு ஒரு முஸ்லிம் விலகி கொள்ள வேண்டும். அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும். நன்மைகள் என்றால் பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் அல்ல, சிறிய விஷயங்கள் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா பல்வேறு நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறான். அன்பின் மூலமாக தந்திருக்கிறான். சொல்கிறார்கள் அல்லவா, ஒரு முஸ்லிமை பார்த்து புன்னகிக்கின்ற ஒரு புன்னகை தர்மம் என்று சொல்கிறார்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இயற்கையாக ஏற்படக்கூடிய இந்த மரணங்கள், நிம்மதியாக ஏற்படக்கூடிய மரணங்கள், நல்ல மவுத்துகள், இது போன்ற சில காரியங்கள் திருக்குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. முதல் விஷயம், ஒரு தொழுகையாளியை நாம் சொல்லிவிடலாம் அவர் ஒரு சுவனவாதி என்று.
காரணம், நல்ல மவுத் ஏறப்பட வேண்டும் என்றால் அதில் முதல் விஷயமாக சொல்லக்கூடியது ஐவேளை தொழுகை. அன்பானவர்களே, ஒருவர் மௌத்தாகிறார் என்றால், ஐவேளை தொழக்கூடிய ஒரு முசல்லி தொழுகையாளி மௌத்தாகிறார் என்றால், 2 இடைப்பட்ட தொழுகைக்கு மத்தியிலே தான் மௌத்தாக இருக்க வேண்டும். ஒன்று ஃபஜ்ர் தொழுதுட்டு லுஹருக்கு முன்னாடி மௌத்தாக இருப்பார், லுஹர் தொழுதுட்டு அசருக்கு முன்னாடி, இப்படி அசர்லேருந்து இஷா. அதற்கு முன்பு அவர் கலிமா சொல்லியிருப்பார், தொழுதிருப்பார், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருப்பார். அத்தஹியாத்தில் இருக்கும் பொழுது அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லியிருப்பார். கலிமாவை சொன்ன நிலையிலே அவருடைய மவுத் இருக்கிறது. காரணம், அவர் ஐவேளை தொழுகையை தொழுதிருக்கிறார். இயற்கையாக ஏற்படக்கூடிய மரணத்திலும் நிம்மதியாக ஏற்படக்கூடிய மரணத்திலும் முதல் செய்தியாக நமக்கு சொல்லக்கூடியது இந்த ஐவேளை தொழுகையை ஒரு முஸ்லீம் பேண வேண்டும். இரண்டாவதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள், நமக்கு பிரபல்யமாக தெரிந்தது சதக்கா. அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர்கள் கெட்ட மவுத்து வராது. இன்ன ஸதகத லதுத்ஃபிஉ கதப ரப்பி வ தத்ஃபஉ மைதத்த ஸூ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சதகா என்பது அல்லாஹ்வுடைய ரப்புனுடைய கோபத்தை தணிக்கும், கெட்ட மவுத்தை விட்டு பாதுகாக்கும். கெட்ட மவுத், திடீர் மவுத், இதையெல்லாம் விட்டு பாதுகாக்கக்கூடியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவது என்ன என்றால் சதகா. நம்மால் இயன்ற அளவுக்கு சதக்கா. அந்த இயன்ற அளவுக்கான சதக்கா நம்முடைய மவுத்தை அது தீர்மானம் செய்கிறது. மூன்றாவதாக சொல்கிறார்கள், இன்னல் பார லா யமூத்து மைதத்த ஸூ. பெற்றோர்களை பேணக்கூடியவர், பெற்றோரை பேணக்கூடியவர் நிச்சயமாக அவருக்கு கெட்ட மவுத்து வராது. பெற்றோரை பேணக்கூடியவர்கள், பெற்றோருடைய துஆவுக்கு உண்டானவர், பெற்றோருடைய அன்புக்கு உண்டானவர், அவருக்கு அல்லாஹ் தஆலா கெட்ட மரணங்களை தருவதில்லை. எனவே இந்த 3 செய்திகளை நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. அன்பானவர்களே, கெட்ட மவுத்தை விட்டும் கெட்ட முசீபத்தை விட்டும் திடீரென்று ஏற்படக்கூடிய அனைத்து முசீபத்தை விட்டும் நமக்கு சில பாதுகாப்புக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆக்கள் இருக்கிறது. நமக்கு அதிகமாக தெரிந்த ஒரு துஆ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி அதை அபான் என்று ஒரு சஹாபி அறிவிக்கிறார். இந்த சஹாபி மற்ற சஹாபாக்களுக்கு, மற்ற தோழர்களுக்கெல்லாம் சொல்கிறார், யார் ஒருவர் காலை நேரத்திலே பிஸ்மில்லாஹில்லஸீ லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அதிகமாக நமக்கு தெரிந்த துஆ. இந்த துஆவை யார் ஒருவர் 3 முறை ஓதுகிறாரோ, லம் துஸிபுஹு ஃபுஜாஅத்தல் பலா ஹத்தா யுஸ்பிஹ். யார் ஒருவர் மாலை நேரத்தில் ஓதுகிறாரோ காலை வரை அவருக்கு திடீரென்று எந்த முசீபத்தும் வராது. யார் ஒருவர் காலையிலே ஓதுகிறாரோ அவருக்கு மாலை வரை எந்த திடீர் முசீபத்துகளும் வராது. திடீர் முசீபத் என்றால் திடீரென்று ஏற்படக்கூடிய ஆபத்துகளும், திடீரென்று ஏற்படக்கூடிய மௌத்துகளும், திடீரென்று ஏற்படக்கூடிய இழப்புகளும், நஷ்டங்களும், நோய்களும் எல்லாம் இதிலே அடங்கும். இப்போ இதை அறிவிக்கக்கூடிய அபான் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னா உஸ்மான் ரலியல்லாஹுடைய மகன். இவர், அவருக்கு வாதம் ஏற்பட்டிருந்தது. இதை சஹாபாக்களுக்கு மத்தியிலே, பிற தோழர்களுக்கு மத்தியிலே அவர் சொல்கிறார். பிற தோழர்கள் எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. அந்த பார்வைக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க கரெக்டா இதை ஓதி இருந்தா உங்களுக்கு இந்த வாதத்தினுடைய நோய் ஏற்பட்டிருக்காதே அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. ஏன்னா சொல்லக்கூடியவர் காலை ஓதினால் மாலை வரை பாதுகாப்பு, மாலை ஓதினால் காலை வரை பாதுகாப்பு என்று சொல்கிறார். ஆனால் அவர் நோயில அவதிப்பட்டிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அந்த பார்வையை விளங்கி கொண்ட உஸ்மான் ரலியல்லாஹுடைய மகனான அபான் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உண்மை, அவர்கள் சொல்லி என் தந்தை உஸ்மான் கேட்டது உண்மை, அதை நான் கேட்டது உண்மை. அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த நோய் ஏற்பட்ட அந்த நாளிலே நான் இதை ஓதவில்லை, நான் மறந்து விட்டேன். அந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த நோய் ஏற்பட்டதை தவிர நான் இந்த துவா ஓதிய நாளில் எனக்கு இந்த நோய் ஏற்படவில்லை என்று சொல்கிறார்கள். என்றால் இந்த துவா அதிகமாக நமக்கு தெரிந்த துவா, பிரபல்யமான துவா, பிஸ்மில்லாஹில்லஸீ லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ்வின் பெயரால்
வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் எல்லா புறத்திலிருந்தும் வரக்கூடிய முசீபத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய இந்த துவா. இப்படி பல்வேறு செய்திகளை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, சிறிய விஷயங்கள் மூலமாகவும் நம்முடைய மௌத்தை நாம் முடிவு செய்யலாம். அதே நேரத்தில் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். குறிப்பாக தொழுகை, ஒரு முஸ்லிமுக்கு அதிகமாக பேணுதல் இருக்க வேண்டியது தொழுகை. அஸ்ஸலாத்து இமாது தீன் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இமாது தீன், தீனுடைய தூண், இந்த மார்க்கத்தினுடைய தூணே தொழுகை தான். அந்த தொழுகை நமக்கு சரியாக ஆகிவிட்டால், நான் ஆரம்பத்திலே சொன்ன பாவத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைத்துவிடும். இரண்டாவது சொன்ன தொடர்படியாக தொழக்கூடியவர் கலிமாவிலே மௌத்தாவார் என்ற அந்த இரண்டு செய்திகளும் கிடைத்துவிடும். இன்னஸ் ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்களை விட்டு அது தடுக்கும், தீமையான விஷயங்களை விட்டு தடுக்கும். இப்போ பாவங்களை விட்டு தடுக்கக்கூடியதாக தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகை ஒரு முஸ்லிமுக்கு அவசியம். இன்றைக்கு அந்த தொழுகையின் மீது உள்ள அந்த ஆர்வமும் பிற காரணங்களுக்காக நாம் தொழுகையை தள்ளிப்படுவதும் தொழுகையை தாமதிப்பதும் பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கிறோம். அந்த தொழுகையை ஒருவர் சரியான முறையில் தொழுகும் பொழுது அவருக்கு கலிமாவிலே இருந்த நிலையிலே மவுத் ஏற்படுகிறது. இப்படி பல்வேறு செய்திகள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல மவுத்துக்கு நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். திடீர் மரணங்கள் வராமல் இருப்பதற்கு பாதுகாப்புக்கான துவாவும் கற்றுத்தந்திருக்கிறார்கள், அதற்கான வழிமுறைகளும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பானாக, முசீபத்தாக ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டு பாதுகாப்பாக, நம்முடைய ஹயாத்தை நீண்ட ஆயுளை சிஹத்துடனும் சலாமத்துடனும் ஆரோக்கியத்துடனும் நல்ல அமல்களுடனும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.